இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளிலும், இந்த புதிய ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த இருக்கிறோம். ஆமென். God's promises never fails. நம்முடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறுவதே இல்லை. Because he is the promise keeper. அவர் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அனைத்தையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் ஒரு முறை கூட நினைப்பூட்டுகிறார். God is reminding us again that if I promised you, I will definitely do it. நான் உங்களுக்கு வாக்கு பண்ணினேன் என்றால் அதை நிச்சயமாக நிச்சயமாக நான் செய்ய வல்லமை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாகிய யோசுவா 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி, கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பிதாக்களுக்கு ஆணையிட்டது எல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணுங்களேன். உங்கள் லைஃப்ல ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, ஆண்டவர் பேசி நீங்கள் அவர் பேசுவதற்கு அனுமதி கொடுத்து அவர் உண்மையாகவே உங்களோட கூட பேசியிருந்தா, அல்லது தாசன் மூலமாக பேசியிருந்தா, வசனத்து மூலமாக பேசியிருந்தா, என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றாமல் இருப்பார் என்றால், ஒன்று, அந்த வாக்கு தத்துவம் கர்த்தரால் பேசப்படாத ஒரு காரியமாக இருக்கும். ரெண்டாவது, இன்னும் அதற்கான கால அவகாசம் வரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கால அவகாசம் வரும்பொழுது கர்த்தர் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நத்திங், அதாவது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான வசனம், ஒரு வார்த்தையும் தவறி போகுவதில்லை. none shall fail. அவர் ஃபெயில் ஆக விடவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில், அதாவது இந்த மாலை வேளையில சில காரியங்களை ஆராய்ந்து படிக்க போகிறோம். அதனால தான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தீர்மானங்களிலே, நம்முடைய வரக்கூடிய பயங்களிலே, நம்முடைய அன்றாட சந்திக்கக்கூடிய சோர்வுகள், பிரச்சனைகள், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்காரா? அநேக வாக்கு தத்தங்களை இப்பொழுது நாம் வாசிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. In our daily lives, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கான வாக்கு தத்தங்களை எத்தனையோ, அதாவது நான் அதை சீக்கிரமாக சொல்ல போகிறேன், அத்தனை ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இந்த வேதாமத்தில். சிலது இன்னும் நிறைவேறாமல் இருக்குது, சில ஆயிரங்கள் ஆயிற்று. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சிலதை நிறைவேற்றியிருக்கிறார், சிலதை அருகாமையிலே நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லலாம். சத்தம் ஹல்லேலூயா சொல்லாமா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா 3 வெர்ஷன்ல நான் படிக்க ஆசைப்படுகிறேன். யோசுவா 21:45 ESV வெர்ஷன்ல, not one word of all the good promises that the Lord had made to the house of Israel had failed, all came to pass. NIV versionல, not one of all the Lord's good promises to Israel failed, everyone was fulfilled. CEV versionல சொல்லப்படுகிறது, the Lord promised to do many good things for Israel and he kept
His promises every time. Hallelujah. எப்பெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த ப்ராமிஸை கர்த்தர் அவர் வாக்குறுதியை சொன்னார்னா அவர் நிறைவேற்றி முடிக்காம இருக்கவே மாட்டார். சத்தமாமே. அப்போ 1ஆம் தேதி நாம் அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அல்லது யூடியூப்பில் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யோசுவா 21ஆம் அதிகாரம் 45 வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய 5 பாடங்கள். தேவனுடைய உண்மைத்தன்மை, தேவனின் வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் முக்கியத்துவம், தேவனுக்கு நன்றி உணர்வோடு வாழ்வது, தேவனுடைய ஆளுமை உணர்வது என்பது 5 காரியங்களை நாம் ஆழமாக வாசித்தோம். ஒருவேளை அதை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூடியூப்ல 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியினுடைய அந்த வாக்குத்தத்த ஆராதனை நீங்கள் கேட்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய் உரையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பொய் சொல்லிட மனிதர் அல்ல, மனம் மாறிட. நம்ம தான் பொய் சொல்றதுல கெட்டிக்காரங்க. நம்ம சொல்லுவோம், செய்யவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொன்னா அவர் செய்திடுவார். அவர் பொய்யே சொல்ல மாட்டார், பொய் உரையாதவர். அவருடைய வாக்குத்தத்தம் பெரிதாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எவனமாக இருக்கிறது என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் அநேக காரியங்களுக்கு ரட்சிப்பை குறித்து, நித்தியத்துக்கான பாதுகாப்பை குறித்து, நன்மைகளை குறித்து, மாறாத அன்கண்டிஷனல் லவ், மாறாத அன்பை குறித்து, பராமரிப்பை குறித்து, ஆறுதலை குறித்து, உண்மைத்தன்மையை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை இந்த வேதாமத்திலே அடக்கி வைத்திருக்கிறார். வளலியோ சொல்லாமா? அந்த அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிற தேவன் நாம் அனுதினமும் சந்திக்கக்கூடிய காரியங்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. We're going to see God's promises in our daily lives. God's promises, first of all, in our very important decision making. நம்முடைய அனுதின தீர்மானங்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்னவாக இருக்கிறதை நாம் முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் இந்த நாட்களிலே பல காரியங்களை குறித்த இந்த தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிக்கலா இருக்கிறது. அதிலிருந்து சரியான தீர்மானம் எடுக்காதபடிக்கு தடுக்கி விழுந்து தவறான காரியங்களிலே, திருமணத்தில், குழந்தை காரியங்களிலே, படிப்பின் காரியங்களிலே, காலேஜ் அட்மிஷன் காரியங்களிலே, வேலை பார்க்கக்கூடிய காரியங்களிலே, வீடு கட்டக்கூடிய காரியங்கள், இப்படி நிறைய காரியங்களிலே we don't sit at the feet of God. தேவனுடைய சன்னிதானத்திலே உட்காராதபடிக்கு, தேவ பிரசன்னத்தை உணராதபடிக்கு, கர்த்தர் என்ன நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்பதை அறியாதபடிக்கு நாமவே தவறாக தீர்மானம் எடுக்கிறது நிமித்தமாக we regret. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கப்பா போனாரு, ஏன்பா என்ன கை விட்டுட்டாரு? இல்லைங்க, அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை அப்ப எப்படி நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களே கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்ப, அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லி இருக்குன்னு தெரியாம இருக்கிறோம். ஸோ முதலாவதாக அநேக வசனங்களை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, அறக்குறையான இருதயத்தோடு, half hearted, quarter hearted, முக்காட்டடா நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைத்தால் அது நடைபெறாது. நம்முடைய சுய புத்தின் மேலே சாய்ந்து நம்மளும் செய்யலாம், ஆண்டவரும் செய்யலாம். இல்லை, நம்பினா ஆண்டவரை முழுசா நம்பும் போது கர்த்தர் நம்முடைய தீர்மானங்களே அவர் சிறப்பான காரியத்தை செய்வார். நம்புறங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் அவரை, உன் வழிகள் எல்லாம், whatever is your ways, என்னென்ன தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலும் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். You don't take decision and tell God. You say, God, I do not know, but if this is the way, please lead me. ஆண்டவரே, எனக்கு வழி தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு இந்த வீடை கட்டணும், இந்த ப்ரொமோஷன் பண்ணணும், என்ன செய்யணும், நான் எப்படியா உங்களுடைய வார்த்தையை தியானிக்கணும் நீங்க கேட்டீங்கன்னா வழி இதுவே என்று கர்த்தர் சரியான வழியை கொடுப்பார். அடுத்து வர இல்லையா? இதுவரைக்கும் அப்படி பழக்கம் இல்லாதவர்கள் இன்றையிலிருந்து நீங்க பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. Ask God even before you decide. Don't decide then you go to God. That's information.
we need to ask, inquire before the Lord. சாமுவேல் தீர்க்கதரிசியோ எல்லா தீர்க்கதரிசியோ கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவர்கள் கேட்பார்கள். நமக்கு பழக்கமாயிடுச்சு, இந்தியர்களுக்கு அதிகமாக பழக்கப்படுச்சு. நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டுட்டு போவோம். நோ நோ நோ, ஸ்டார்ட் வித் காட், தென் யூ டிசைட். ஆண்டவரிடத்திலே ஆரம்பிங்கள், தென் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை கர்த்தர் சிறப்பாக நடத்தி கொடுப்பார். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஏன் நம்மளோட பாதை சரியில்லை, கோணலான வழியா போயிடுச்சு, எல்லாம் சரியான மாதிரி டெட் எண்ட்ல வந்து நிக்கிறோமே, இட்ஸ் பிகாஸ் we took the decision on ourselves. நாமே சில வழிகளிலே சில தீர்மானங்கள் நாமாவே எடுத்தபடினாலே பாதி வழியில இருக்கு. சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். யார் ஆலோசனை சொல்றா? இல்ல, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பேன், எப்பவுமே எங்க பெரியப்பாட்ட தான் கேட்பேன், எப்பவுமே எங்க மனைவி சொல்லுதான் மந்திரம், எப்பவுமே அப்பாட்ட தான் கேட்பேன், எப்பவுமே ஆட்டுக்குட்டி தான் கேட்பேன். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ அலோவ் பண்ணா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. தாவீது ராஜாக்கு கர்த்தர் செஞ்சாரா? செஞ்சாரு. சவுல் ராஜாக்கு கர்த்தர் செஞ்சாரா? செஞ்சாரு. இப்படி வேதாமத்தில் பல கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற வேளையில் ஆபிரகாமுக்கு செய்தார், நோவாக்கு செய்தார், மோசேக்கு செய்தார், யோசுவாவுக்கு செய்தார். அவர்களுக்கு செய்த தேவன் நமக்கும் வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கர்த்தருடைய போதனைக்கு நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது கர்த்தர் செம்மையாய் நடத்துவார். இன்னொரு வசனம் சங்கீதம் 73:24 சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே எல்லா காரியங்களும் ஒரு ஆரம்பம் என்று உண்டு என்றால் there is an end, ஒரு முடிவு என்று உண்டு, அந்த முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். நம்முடைய வசனம், இந்த தேவனுடைய வசனம் எப்படியா இருக்கு? நாம் நடக்க வேண்டிய வழியை நடத்துவேன் சொல்றாரு. நம் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். என் பாதைக்கு, அப்ப நாம் நடக்க வேண்டிய வழி எதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்படின்னா இன்னும் வசனத்தை சரியா வாசிக்கல, தேவனுடைய சமூகத்தில் சரியா உட்காரல. இந்த வசனம், இந்த தேவ வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொள்கிற வேளையிலே நம்முடைய தீர்மானங்கள் எதுவா இருந்தாலும் தடுமாற்றம் இல்லாமல் தேவன் நம்மை சிறப்பாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. There is lot of தடுமாற்றம். நிறைய வேளையில தடுமாற்றம் வந்துடுது. ஆரம்பிப்போம், அப்படியே பாதியிலே விட்டுருவோம். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிருப்போம். இன்னிலிருந்து பழக்கப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, நான் எதையும் ஆரம்பிக்க போறதில்லை, நம்ம ஆசைப்படுறதையும் ஆண்டவரே இதை நான் ஆசைப்படுறேன், உங்களுக்கு சித்தமானால் எனக்கு அதை செய்தருளும், எனக்கு காட்டியருளும். எது நல்ல பாதை அப்படின்னு எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு நீங்க கேட்டா நிச்சயமாய் எந்த பகுதியிலிருந்து எந்த காரியங்களிலெல்லாம் நீங்க கேட்டாலும் கர்த்தர் அவையில் கடினமான காரியங்களிலும் கடினமான மக்களுக்கும் கர்த்தர் இருதயங்களை திறந்து கர்த்தர் ஆலோசனை சொல்லுவார். ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய அனுதின தீர்மானங்களிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது நம்முடைய அனுதின பயங்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். இன் எவ்ரிடே ஃபியர் we don't take decisions. சில பேருக்கு தீர்மானம் எடுக்கிறதே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பயம், வெறும் காத்து கருப்பு பயம், பூச்சி பொட்டுக்கு பயம் மட்டும் இல்லை, எதை குறித்தால பயம். பிகாஸ் இப்படி எடுத்துட்டா ஏதோ ஆயிடுச்சுன்னா வசனம் சொல்லுது 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள தேவன் விசுவாசிகளே, கல்வாரி கமிட்டி சபை விசுவாசிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஊர்ல இருந்து எந்த இடத்துல இருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 56:3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்.
நம்மளுக்கு பயம் வராமல் இருக்குமா? அப்படிதாங்க. காக்கா தலை மேலே பறக்காமல் இருக்க முடியுமா? பறக்கும். அது கூடு கட்டாமல் தான் பார்த்துக்கணும். இந்த பயம் நமக்கு வரும். ஆனால் இந்த பயத்தின் நடுவிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். When the fear rises inside of us, the faith has to increase. நமக்குள்ளே எப்பெல்லாம் பயம் எழும்புகிறதோ விசுவாசம் அதிகரிக்க 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 பயம் கீழே போயிடும். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 நிறைய வேளையில் ஒவ்வொரு நாளும் பயப்படுறோம். ஒவ்வொரு நாளும் பயம். The fear eats us. பயம் என்ன பண்ணுது? நம்மளை அப்படியே பின்தொடருது. அப்படியே சில வேளையில் நம்ம முகத்திலே அடிக்குது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பயம் வரும்போதெல்லாம் தேவனுடைய வசனத்தில் எப்படி தானே சொல்லியிருக்கு, கர்த்தாவே நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களே, நான் பயப்படப்படுதில்லை. வாசிக்கலாம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? கர்த்தர் யார் கூட இருக்கிறாருங்க? நம்ம கூட தான் இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான். நீ விழற மாதிரி சூழ்நிலையில பயப்படுறல, தெரியல ஆண்டவரே இந்த காரியங்களை நான் விழுந்துடும் போல இருக்கேன். கர்த்தர் சொல்லுற, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த போகிறேன், உனக்கு சகாயம் பண்ண போகிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்கி பிடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. God is going to hold us. We shall not be afraid. Hallelujah. Hallelujah. இது எப்படி பண்றது, அது எப்படி பண்றது, இது எப்படி சமாளிக்கிறது? நோ நோ நோ. My God is an almighty God. என்னுடைய தேவனுடைய பேர், ஒரு பேர் என்ன தெரியுமா? எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில இது நடக்காது, இது எப்படி செய்யறது, இது ரொம்ப பயமா இருக்கு, பயமுறுத்தவுடைய காரியங்கள் வேலையிலே, வியாபாரத்திலே, குடும்பங்களிலே, என்ன காரியங்கள் இருந்தாலும் பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கலங்க. நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம். அடுத்த வசனம் வாசிப்போம். உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் யாருக்கும் பயப்பட வேண்டாம், திகையவும் வேண்டாம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருவார். உங்க கூடவே வரார். He is following us. அவருடைய நிழல், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் எங்கே போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார். அதனால தான் நான் தப்பு பண்ண போகும்போது ஆண்டவர் வரமாட்டார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வாரங்களிலே, இந்த மாதங்களிலே என்னெல்லாம் செய்யணும்னு தீர்மானம் எடுத்தீங்களோ, பயந்து இருந்தீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. எரேமியா 1:8 சொல்லுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. எல்லாம் எழுப்பிட்டாங்க பாஸ்டர், ஒரு பெரிய சேனையா எழுப்பிட்டாங்க. குடும்பமாய், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்துலையும், ஏரியா பகுதியில் எல்லாரும் எழுப்பிட்டாங்க. எப்படி வாழ்றேன்னு தெரியல, பயப்படாதே, கர்த்தர் உன்னை காக்கும்படி அவர் உன்னோடு கூட இருக்க போகிறார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிற வேளையிலே நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா பயங்களும் கர்த்தர் அகற்றி போட கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அனுதின தீர்மானங்களே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பார்த்தோம். நம்முடைய அனுதின பயங்களிலே கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை இவ்வளவு வசனங்கள் சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நம்முடைய அனுதின கவலைகள், பதற்றங்களில் கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள். இன் our worries and in our anxiety, பதட்டம், அநேக காரியங்களை குறித்த பதட்டம் வராமல் இருக்குமா? இல்லை, வரும்.
அதுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் வச்சிருக்காரா? எஸ், அதான் வாசிக்க போறோம். நாம் கவலைப்படாமல் பதட்டம் அடையாமல் இருப்பதற்கு வேத வசனங்கள் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் ஹலோ கவலைப்படாமல் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ஆல் சொல்லுங்க, ஆல் கொஞ்ச காரியங்களுக்கு எல்லா do not be anxious about anything. How about anything? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் புலம்பலோடு கூட இல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுங்க? நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஆமென். ஒன்றுக்கும் கவலைப்பட, அவ்வளவுதான், பீரியட். ஆனாலும் நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம், பதட்டம் ஆகிட்டே இருப்போம். பிகாஸ் we are human. வரும் அப்படி, ஐயோ என்ன ஆயிடுச்சு, பதட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வராமலாம் இருக்காது, வரும். ஆனாலும் கர்த்தருடைய உதவியோடு இந்த வாக்கு தத்தங்களோடு அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. மத்தேயு 6:27-34. கவலைப்படுகிறதினாலே, ஹலோ, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவோ ஒரு முழத்தை குறைக்கவே முடியாது. அதனால கவலைப்படாதீங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்காக அதனதின் பாடு போதும். ஹல்லேலூயா. We need to stop worrying. Stress. அப்படியே அதிகமாக டிஸ்ட்ரெஸ் பண்ணலன்னா, அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆனால் என்ன ஆகிடும், நம்முடைய வயிற்றினுடைய காரியங்கள், கேஸ்ட்ரிக் அல்சர் எல்லாம் ஆகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். நாளைக்காக கவலைப்படாது. அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. The world, the peace that the world gives is temporary, my friend. But the peace that the Lord gives is eternal. தேவன் தரக்கூடிய சமாதானம் நித்திய சமாதானம். விசுவாசிகள் எதுக்கு பின்னாடி ஓடுவாங்க? நித்திய சமாதானத்துக்கு பின்னாடி ஓடுறோம். உலகம் தருகிற சமாதானம். அங்கே போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அவங்ககிட்ட பேசினா அவங்ககிட்ட போய் என் மனசை கொட்டிட்டேன்னா, நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை பற்றி கொள்கிறோமோ, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறோமோ, நம்முடைய சிந்தை கர்த்தருடைய சிந்தையோடு கூட இருக்கிறதோ, சமாதான புருஷனாகிய கர்த்தர் நம்மோடு கூட எல்லாவற்றிலும் சமாதானமாக சமாதானத்தை தந்து பதட்டமில்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான்காவதாக, நம்முடைய அனுதின திருப்தியின் மேல் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். இந்நாட்களிலே விசுவாசிகளுக்குள்ளாக அதிருப்தி அதிகமா இருக்கு. dissatisfaction, discontentment. ப்ளூல இருக்கணும் திருப்தி, ஆனா எங்க இருக்கு? ரெட்ல தான் இருக்கு. இங்கே நிக்குது. நல்ல மனைவி கொடுத்துருப்பார், நல்ல பிள்ளையை கொடுத்துருப்பார், நல்ல வீடை கொடுத்துருப்பார், 3 வேளை ஆகாரம் கொடுத்துருப்பார், ஒரு வாகனத்தை பத்தாது, இன்னும் வேணும். 1 தீமோத்தேயு 6:6-10. போதும் என்கிற மனதுடனே வாசிங்க. தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. நம்ம வரும்போது யாராவது ஏதாவது கூட ஒரு 10 கோடி கையில பிறக்கும் போதே வந்துட்டு இருக்குமா? ஆமா, இந்தமா 10 கோடி நிர்வாணமா வந்தோம், ஒன்றுமில்லாமல் வந்தோம். அதுதான் அது அடையாளம். இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. இந்த கல்லறையில் அடக்கம் பண்ணும்போது எல்லாத்தையும் பிடிங்கிறான், எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. உங்க பணம், பதவி, உங்க ஸ்டேட்டஸ் இல்ல, உங்களுடைய அழகு, நத்திங். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஹல்லேலூயா. உண்ணவும் உடுக்கவும். ஒரு 4 சட்டை 4 பேண்ட் இருக்கு, ஒரு 40 புடவை 40 பிளவுஸு எல்லாம் இருக்கு.
ஆஹா 400, அவங்களுக்குலாம் 400 இருக்குல்ல, எனக்கு 400 வேணுமே, என்ன பண்றது? அடுத்த வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஆஹா. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை கவனிச்சுக்கங்க. ஒரு 50 லட்சம் ஏற்கனவே ஃபிக்ஸட் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு 10 லட்சம் வர வேண்டியது. அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன். என்ன பண்ண போற? போகும்போது எடுத்துன்னு போக முடியாதுமா. யூ கான்ட் டேக் எனிதிங், நாட் யுவர் செக், நாட் யுவர் ஜிபே. இல்லை இப்போ ஐஃபோன் 16 தான் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஐஃபோன் 16 வாங்கி நாளைக்கே செத்து போனாங்கன்னா ஐஃபோன் 16 அடக்கம் பண்ணுவாங்களா? கூட அப்படி அடக்கம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? 2 நாளை நோண்டி வெட்டியாக எடுத்துன்னு போயிடுவாங்க. தெரியுமா தெரியாதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. எஸ் ரொம்ப ஆசை இருந்தாதான். இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு நிறைய வேதனை இருக்கு. ஏன் தெரியுமா? பண ஆசை ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு வசனம் எபிரேயர். இது இப்ப வாசித்தது திமோத்தேயு. இப்ப எபிரேயர் 13:5 என்ன சொல்லுது பார்ப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரம் சின்ன வயசுல நம்ம மனப்பாடம் பண்ணுமே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மேல இருக்கிற வசனம் படிக்கல ராசா. என்ன சொல்லுச்சு? நீ பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். What you have, be content. இந்நாட்களிலே இயேசுவை அறியாத வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டென்ட்மெண்ட், திருப்தி இருக்குங்க. நமக்கு தான் கண்டென்ட்மெண்ட் இல்லை. இன்னும் அநேக காரியங்களில் நாம் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். இன்னும் அதிக வேணும் என்ற பேராசை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. கர்த்தரை பற்றி கொள்கிற வேளையிலே, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்கிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி தருகிறவராக இருக்கிறார். ஒத்துக்கொள்கிற மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. திருப்தி சும்மாலாம் வராதுங்க. வாக்கு தத்தம் சொல்லிருக்கு. யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய சரீரத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், பணத்தை இழந்தான், எல்லாம் இழந்துட்டு நிறைய புலம்பிட்டு இருந்தான். யாரோட கூட? ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்து. ஆனால் அவன் சொல்கிறான், நான் ஒன்றுமே கொண்டு வரலப்பா, நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போக போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அந்த மனப்பான்மை வந்துட்டா 2 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த மாதத்தில் 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்? சில பேர் இருக்குதே போதும். அது என்ன பிரச்சனை தெரியுமா? இருக்கிறதே போதும்னு பயம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி நஷ்டம் வரும்னு தெரியவே இல்லையே. எல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. கர்த்தர்கிட்ட கேட்ட தீர்மானங்களிலே அதை சரிப்படுத்திட்டா, பயம் இல்லாமல் இருந்தா, திருப்தியோடு இருந்தா, நம்முடைய வாழ்க்கை சுகமாய் பதட்டம் இல்லாமல் கவலை இல்லாமல் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் தான் எல்லாவற்றையும் உருவாக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கணும். அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. நம்ம தான் எல்லாமே எவ்வளவு பண்ணிருக்க, அதை பண்ணிருக்க, அதான் எல்லாம் பண்ணிட்டேன். எடுத்துட்டு போறோமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மாலை வேளையில சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, பணக்குறைவு, மன அமைதி குறைவு, என்னெல்லாம் குறைவா இருக்கோ
கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. வேதாமத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொன்னேன்? 3573 வாக்குத்தத்தங்கள். 3573 promises of God. அநேக வாக்குத்தத்தங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, அந்த நாட்களிலே அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கிறது. முதல் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, the first promise in the Bible, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head and you shall bruise his heel. This was fulfilled in கலாத்தியர். கலாத்தியர்களே இது முடிந்தாய்விட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இது எங்க நிறைவேறிற்று? கலாத்தியர் போய் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி முடிக்கப்பட்டது இயேசுவின் மூலமாக. ஹல்லேலூயா. கடைசியாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். He who testifies to these things says, surely I am coming quickly. Amen. Even so come Lord Jesus. This one is the best yet to come. Maranatha, the Lord is coming. வாசிங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதோடு கூட இன்னும் ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்குது. ஆனால் அந்த 3753 பல ஆயிரம் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் இம்மாத துவங்கி அவர் ஆசீர்வதித்து அவர் உங்களுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை இங்கே மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதாது. இதை எங்கே வைக்கணும்? சிந்தை கண்ணில் மூலமாக பார்த்து சிந்தையில வைத்து இருதயத்தில் வைத்து அதை வாழ்க்கையிலே அப்படியே ஆசிக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. 5வது, நம்முடைய அனுதின சோர்வுகளில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், தீர்மானம், நம்முடைய பயம், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கவலைகள், பதட்டங்கள், அதிருப்தி, இப்பொழுது சோர்வுகள். நமக்குள் ஏன் சோர்வு வருகிறது என்றால் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கவனிங்க, வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அலட்சியப்படுத்துவதால், வசனத்தை வாசிக்க நேரம் கொடுக்காததினால் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வந்து விடுகிறது. எனவே வசனத்தை கை கொண்டு கர்த்தருக்குள் நாம் பலப்பட்டு சோர்வை மேற்கொள்ளுகிறவர்களாக இந்த மாதத்திலிருந்து மாறப்போகிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப சோர்வாக இருக்கு பாஸ்டர், எவ்வளோதான் என்னதான் பண்ணாலும் சோர்வாக இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த டானிக் நமக்குள்ளே போக வேண்டிய அளவுக்கு இல்லை. ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்துல உபத்திரவம் இல்லாம இல்லைன்னு சொல்லவே இல்லை. உபத்திரம் இருக்காது, இல்ல உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக உலகத்தை ஜெயித்திருக்கிறபடினால், உங்கள் ஸ்கூல் எக்ஸாமாக இருக்கலாம், காலேஜ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம், இன்டர்வியூவாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்ஸாக இருக்கலாம், என்ன காரியங்களாக இருந்தாலும் சோர்வடையாதபடிக்கு கர்த்தரை பிடித்துக் கொள்கிற வேளையிலே, கர்த்தரை வசனத்தை பிடித்துக் கொள்கிற வேளையிலே நாம் இந்த உலகத்திலே சோர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சோர்வை ஜெயித்து விட்டார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வடையாதீங்க.
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதீங்க. இந்த டைம் கொஞ்சம் ஒரு மாதிரியான டைமா இருக்கலாம், ஆனா அதுல இருந்து கர்த்தர் உங்களை சோர்விலிருந்து ஆனந்த களிப்பினாலே கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இப்படி அனுதின தகுதியற்ற, ஐ எம் இன்அடிக்வேட், ஐ கான்ட் டூ திஸ், என்னால இது செய்ய முடியாது, எங்க குடும்பத்துக்குலாம் இது பழக்கமே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பார்க்கக்கூடிய கடைசி காரியம், நம்முடைய அனுதின தகுதியற்ற மனநிலைமையிலிருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. ஐ எம் இன்அடிக்வேட், எனக்கு காரியங்கள் செய்வதற்கான பலன் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிற்று. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப டூ மச்சான்னு நினச்சிக்கூடாது. நான் எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் அப்படியே இருக்கக்கூடாது, ஓவராம் பெருமையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஐயோ நான் தூசு துரும்பு, நான்லாம் அதுக்கு லாக்கி இல்லை லாக்கி இல்லாதவர்களையும் கர்த்தர் அதற்கான ஸ்லாக்கியும் படைக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அந்த சக்கரையா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, செர்பவேலுக்கு சொல்லப்படுகிற காரியம் வார்த்தை என்ன தெரியுமா, பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இக்காலகட்டத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம், ஐ எம் இன்அடிக்வேட், இதற்கு தகுதியற்றவன் அல்ல, என்னால் இது செய்ய முடியாது, இதெல்லாம் பெரியான காரியம், இதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறதுன்னு தெரிய கர்த்தர் ஆடு மேய்க்கக்கூடிய தாவீதை ராஜாவாக மாற்ற முடியும் என்றால், அல்லேலூயா சொல்லமா, ஒன்றுமில்லாத கழுதை மேய்த்த சவுலை ராஜாவாக கர்த்தர் மாற்ற முடியும் என்றால், சத்தமான அல்லேலூயா. ஒன்றுமில்லாத மீனவனாகிய பேதுருவை ஒரே பிரசங்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே ஊற்றப்பட்ட மாத்திரத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட செய்ய முடியுமானால், உங்களையும் இந்நாட்களிலே கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிற வேளையிலே அதிகமாய் பயன்படுத்த இந்த மாதத்தில் கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையா இருக்கீங்களா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். It's a very important one. பரிசுத்தவன் எழுத சொன்னபடினால இந்த வார்த்தையை நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை தனிமையாக இருக்கிற மாதிரி, திருமணம் ஆயிடுச்சு, எல்லாரும் இருந்தோம், நான் ரொம்ப தனியாக இருக்கேன் பாஸ்டர், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், கர்த்தர் உங்களுக்காக போராடுவார், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், when you are tempted, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிற வேளையிலே, கர்த்தர் நான் செய்ய வேண்டும் என்று தெரியாத வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை குறித்து தியானிப்போமானால், கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில் காரியங்களிலே ஒன்றுமே சுலபமா வந்துடலங்க. He went through hard time. கஷ்டமே வரக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்றால் சில காலங்கள் குழியில் இருக்க வேண்டியது இருக்கு, சில சமயங்களிலே சிறைச்சாலையின் அனுபவங்களில் போக வேண்டியது இருக்கு. இதற்கு பின்பு 13 ஆண்டு ஆச்சுங்க. அவன் 17 வயசா இருக்கும் போது கர்த்தர் யோசேப்புக்கு வாக்கு கொடுத்தார், தரிசனம் காட்டினார். 1 இல்லை 2. நான் என்ன தரிசனம் கொடுத்த? கர்த்தர் சொன்னா அவர் செஞ்சிருவார், அவர் சொன்னா செஞ்சிருவார். He went through hard time. 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. குழியிலிருந்து அரண்மனைக்கு போனா, அரண்மனையிலிருந்து அதே வேகத்திலே சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான்.
அவன் செய்யாத தப்பு, சில வேளையெல்லாம் செய்யாத தவறுகளுக்கு நம்மை குற்றம் சாட்டுவார்கள். தோண்டு போதீங்க. கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுறவளா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. சில வேளையிலே சில காரியங்கள் நம் போகக்கூடிய சூழ்நிலையில் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தை யாரெல்லாம் பிடித்துக் கொள்கிறாளோ கர்த்தர் அவளோடு கூட. யோசேப்போடு இருந்த தேவன், தானியேலோடு இருந்த தேவன், நெகேமியா பவுலோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை விட்டு விடாதபடிக்கு எப்பொழுதும் பிடித்துக் கொள்கிறோமாக. கர்த்தர் நம்முடைய எதிர்காலத்தின் தேவனாக இருக்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலமே இப்போது பூஜ்யமா, ஜீரோ மாதிரி இருக்கலாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணுகிற வேலையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்.